தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நாதாக ஆட்சி அமைத்தால் திருச்சி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி, மதுரை ஆகிய 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் பல்வேறு வாக்குறுதிகள் அடங்கிய நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டார். அதில் நாதாக ஆட்சியில் தமிழகத்தின் நிர்வாக வசதிக்காகவும் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியை பரவலாக்கவும் தலைநகரங்கள் பரவலாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிர்வாக தலைநகரமாக திருச்சியும், தொழில்நுட்ப தலைநகராக சென்னையும், பண்பாட்டு தலைநகரமாக மதுரையும், தொழில் வணிக தலைநகரமாக கோவையும், மெய்யியல் தலைநகராக கன்னியாகுமரியும் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு தனி தொகுதிகள் போராடி பெறப்படும் என்றும் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 நாடாளுமன்ற தொகுதியை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மக்கள் மீது அன்பு கொண்ட சர்வாதிகார ஆட்சியை நாதாக கொண்டு வரும் என்றும் அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சரிபாதி வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் நாதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதி ரீதியான இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட்டு தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். அதை தான் நாமளும் சொல்றோம். நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதை சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழிதான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்ப நீங்க ஐரோப்பால எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்தவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள், நீளங்கள். மொழி வழியே தேசிய இனங்கள், நீளங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, எல்லா சமயத்திற்கும் ஏற்புடையது. எந்த வேத நூலிலும் இல்லாதது தமிழ் இருப்பது திருக்குறளில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவன் பாடாத ஒன்றே கிடையாது. காதலை பாடி, காமத்தை பாடி, குடும்பத்தை பாடி, அரசை பாடி, வேளாண்மையை பாடி, எல்லாம். நாங்கெல்லாம் ஒரு கோட்பாட்டை புதிதாக வகுத்து கொள்ளல. அவனை வகுத்து தந்துட்டு போயிட்டான். குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இருவது நாடு எல்லாம் பாடி தந்துட்டு போயிட்டான். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. வகுத்து இதன்படி நின்று ஆட்சி செய்டான்ட்டான். கடைசியா எனக்கு என்ன சொல்றான்? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ள, வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பார்த்துக்கடா, அதாண்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்ட்டான்.